திருவாழ்க திருவே துணை, குரு வாழ்க குருவே துணை, முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் இனிய காலை வணக்கங்கள். இன்று குரோதி வருடம் தை மாதம் 18ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜனவரி 31ஆம் நாள், வெள்ளிக்கிழமை. நட்சத்திரம் சதயம், யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் வரியான், திதி துவிதியை, கரணம் கௌலவம். இன்றைய வார சூலை மேற்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் வெல்லம். இன்றைய சுப வேளைகள் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, இரவு 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. மேஷம். தொழிலில் லாபத்தை பெருக்கணுங்கிறதுக்காக தேவையற்ற முதலீடுகள், தேவையற்ற தொழில் உருவாக்கம் போன்றவற்றை செய்வதை தவிர்ப்பது நல்லதுங்க. உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு செக்டராக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் மட்டும் ஏதாவது ஒரு தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க, உங்களுக்கு ஏபிசிடி தெரியாத ஒரு தொழிலில் அதை போய் முதலீடு பண்ணி சிக்கல மாட்டிக்காதீங்க. சொல்லுவோம் இந்த செக்டர் உங்களுக்கு நல்லா வேலை பார்க்கும், போட்டிங்கன்னா ஓவர் நைட்டில் நீங்கள் 10 மடங்கு லாபம் சம்பாதிக்கலாம், இது மாதிரி 5 வருஷம் பண்ணிங்கன்னா ஆயுசுக்கு உட்கார்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு மாட்டோம். இந்த மாதிரி கற்பனை கதைகளை நம்பி தெரியாத இடத்தில் காலை விட வேண்டாம். மே மாதம் வரைக்கும் இது போன்ற விஷயங்கள் தள்ளி போடுறது நல்லது. ஏன்னா சந்திரன் ராசியில் பயணிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி புத்தி வரும், இல்லாட்டி இந்த மாதிரி புத்தி சொல்ல ஆள் வரும். அது போன்ற ஆசைக்கு துளிக்கு கூட நீங்கள் இடம் தராதீங்க. தொழிற்சலத்தில் கூட்டாளிகள் நண்பர்கள் எல்லாம் உங்களை இந்த மாதிரி வலையில் சிக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க, தவிர்த்து விடுங்கள். வாழ்க்கை துணை, குடும்பத்தில் மூத்த பெண்கள் ஆதரவு உண்டு. ரிஷபம். தொழிற்சாலங்களில் வேலையில் எந்த வேலையும் எளிதில் செய்ய முடியாது, அதிக சிரமம் உண்டாகும். அலைச்சலுக்கு பின் தான் நினைச்ச காரியங்கள் நினைத்தபடி வேலை முடியும். சூழல் இன்றைக்கி நல்லது. தொழிலில் புதிய பொறுப்புகள் தேடி வருங்க. புதிய பொறுப்புகள்னால என்ன ஆகும், வேலை பலம் அதிகமாகும். சக ஊழியர்கள் ஆதரவு இருக்கிறது ரொம்ப ஆறுதல். வேலையில் மறைமுக பிரச்சனைகள் வந்து அதை சமாளித்து சரியாகிக்கொள்ளுங்க. கடன் வாங்கி முதலீடுகள், தொழில் விரிவாக்கம் செய்வதை தவிர்த்தா பின்னால் பிரச்சனை வராதுங்க. இன்று உங்களுடைய வேலை மட்டும் கவனம் செலுத்தினால் வேலை வணங்கும் முருகன் உங்கள் எல்லாவற்றுக்கும் நல்லதை செய்வாராக. மிதுனம். தொழில் சார்ந்த பயணங்கள் சிரமத்தை கொடுத்தாலும் துரிதமாக செயல்பட்டு நீங்கள் வெற்றி காண போகிறீங்க. தொழிலில் நீண்ட நாள் அடைய முடியாமல் இருந்த சிரமப்பட்ட டார்கெட்லாம் இன்றைக்கி ஜஸ்ட் லைக் தட் ரீச் ஆக போகிறீங்க. அதற்காக தடைகள்லாம் விலகி உங்களுக்கு வெற்றி பாதை கண்ணுக்கு முன்னால் காட்டுங்க. பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுனால வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள் ஆதரவு, அதனால் புதிய புதிய பொறுப்புகள் இப்படிலாம் வரும். ஆனால் அந்த பொறுப்புகளெல்லாம் நீங்கள் சவாலாக ஏற்று தைரியமாக செய்கிறப்போ தொழிலில் முன்னேற்றம் தானாக உருவாகுங்க. உறவினர் வருகை சிறு சங்கடங்களை தரும். அரசு காரியங்களில் பிரச்சனைகள் இருக்கிறனால இப்போதைக்கு ஒத்தி போடுறது நல்லது. குடும்பத்தில் பேச்சில் கவனம் செலுத்தினால் பிரச்சனைகள் குறையும். கடகம் ராசி அன்பர்களே, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை உண்டு, நீங்கள் இருக்குன்னு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லாத பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வருங்க. உதாரணத்துக்கு ஒரு பர்ச்சேஸில் இருக்காருன்னா ஹெச்ஆரில் போயிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க. என்ன செய்கிறது, நீங்கள் அதை ஏற்று செயல்பட வேண்டியிருக்கும். இருந்தாலும் சமாளித்து விடுவீங்க. ஏன்னா மேனேஜ்மெண்ட்டு நினைக்கிறத செய்கிறது தான் நமக்கு இருக்கிறோம், அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். மனதளவில் மிகவும் கலக்கமாக இருக்கும். தைரியமாக இருங்க, எல்லாம் சரியாயிடும். வேணும்னா தியானம், இறை வழிபாடு உங்களுடைய மனசாந்தியை தரும். மனப்பதற்றம் இல்லாமல் செய்கிற காரியங்கள், திட்டங்கள் வெற்றி பெறும். அதனால் ஐயோ இது தெரியாத காரியத்தை கொடுத்துட்டானுங்களே அப்படின்லாம் பயப்படாமல் தைரியமாக இருந்து செஞ்சுக்கிங்க. உங்களுக்கு மன தெளிவு கிடைக்கும், மேலதிகார ஆதரவு இருக்கும்.
கொடுத்த பொறுப்புகளை தெரியாவிட்டாலும் அதற்கான விஷயங்களை தெரிந்து படித்து செய்து காண்பிப்பீர்கள். வெற்றி உங்களுக்கு. சிம்மராசி அன்பர்களே, தொழில் சார்ந்த பிரச்சனைகளை வீண் பழி அவமானத்தை தரும் என்பதால் எல்லோரையும் அனுசரித்து இணக்கமான சூழலை உண்டாக்கினால் வீண் பழிகளை தவிர்க்கலாம். ஏன்னா வேலை பார்க்குறதுல எவனாவது ஒருத்தனை உரசினா போதும், அவன் சும்மா இருக்கும்போது நம்மளை பற்றி ஏதாவது பொருள் கிளப்பிகிட்டு இருப்போம். எல்லோரையும் அணைச்சி கோட்டு போனேன்னு வச்சுக்கோங்க, அவன் எதுக்கு நம்மளை பற்றி சொல்ல போகிறான். அதனால் முடிந்தவரை பகைவர்களை உருவாக்குவதை தவறுங்கள். தெரிந்தோ தெரியாமலோ முயற்சிகள், அதுவும் விடாமுயற்சிகள் இருந்தால் சக ஊழியர் கருத்துக்களை புரிஞ்சு மதித்து பிரச்சனைகளை அணுகினீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். குடும்ப நண்பர்கள் இந்த கஷ்டகாலங்கள்லாம் உங்களுக்கு உதவுவாங்க. புதிய வித்திகள், திறமைகள் என்று தேவையற்ற செலவுகளை செலவிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். கன்னிராசி அன்பர்களே, தொழிலில் வேலை செய்ய இடங்களில் நட்பு வட்டம் விரிவடைங்க. புதிய ஒப்பந்தங்களை படித்து பார்த்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஒரு தடவைக்கு 4 தடவை படித்து பாருங்கள். ஏன்னா இப்போல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் எறும்பு விடுற மாதிரி சின்ன இடத்துல போடலான்னு, அது படிக்க சோம்பேறி கையெழுத்து போட்டுட்டா பின்னால் கொத்துதே உடையதுன்னு எதுக்கூடாது. எதாக இருந்தாலும் புகத கண்ணாடி வச்சு படித்து பார்த்து A to Z டாப் டு பாட்டம் எல்லாம் வாசித்து பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் கையெழுத்து போடுங்க, இல்லாட்டி வேண்டாம். வாழ்க்கை துணை, நண்பர்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்குதுங்க, அது ஒரு ஆறுதலான விஷயம். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக பெரிய அளவில் பாராட்டு விதமாக இருக்கும், அவங்கள ஊக்குவிங்க, நல்லா வருவாங்க. தொழில் முயற்சிகளில் மூத்த பெண்கள், அதுவும் குடும்பத்தில் இருக்கிற யாராவது மூத்த பெண்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை தருவாங்க. அதை மாதிரி ஆட்களை இடம் கண்டு ஒதுங்கி நில்லுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, திட்டங்கள், லட்சியங்கள் என்று துரத்தும் உங்களுக்கு அதை நிறைவேற்ற வேலைப்பளு அதிகரிக்கும். ஏன்னா டார்கெட் ரீச் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தானே ஆகணும். திறமையிலே முயற்சியில் இருக்கிற தடைகளையெல்லாம் நீக்கி வெற்றி பெற்றுவீங்க. ஒப்பந்தங்கள் நிறைவேற்றுவதிலும் நண்பர்களாலும் அதிக செலவினங்கள் ஏற்படுங்க. அதனால் சிக்கனம் நல்லது. விருச்சிகராசி அன்பர்களை, தொழில் லட்சியங்கள் நிறைவேற்றுவதில் தடை தாமதம் ஏற்படும். அந்த டார்கெட் ரீச் பண்ண முடியாதுங்கிறதுனால பேசாமல் வேறு ஏதாவது செய்யலாமாங்கிறது மாதிரி மாறுபட்ட சிந்தனைகள் நீங்கள் ரீச் பண்ண வேண்டிய டார்கெட்டை விட்டுட்டு வேறு எதுலையா போகும். அதாவது பேங்க் லோன் ஆஃபீஸராக இருப்பான், லோன் டார்கெட் இது பண்ண முடியலன்னா இன்சூரன்ஸுக்கு போகலாமா, அதை கூட இருக்க இன்சூரன்ஸில் போடுன்னு போட்டுட்ருக்காங்க. அப்படி இப்படின்னு சொல்லி மனசை அங்கேயும் அலப்பாயும். இல்லை வேறு எவ்வளோ நம்ம ஃபினான்ஸ் ஆரம்பிக்கலாம், வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கலாம், ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகலான்னு சொல்லி உங்களோட விருப்பங்கள், உங்களுடைய தேவையற்ற அல்லது மாறுபட்ட விருப்பங்களை, ஆசைகள், உங்களோட லட்சியங்களை அடிக்கடி மாற்றி அதனால் ஒன்றும் நிறைவேறாமல் போகும். அதில் என்ன டார்கெட் இருக்கோ, என்ன செக்டரில் வேலை பார்க்குறீங்களோ அதில் உறுதியாக இருந்து உங்களுடைய உழைப்பையும் திறமையும் 100% போட்டிங்கன்னா இன்றைக்கி இல்லாட்டான நாளைக்கு, நாளைக்கிட்டான நாளான்னைக்கு அப்படின்னு குறுகிய காலத்தில் உங்களுடைய வெற்றிக்கனியை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஆனால் இலக்குகள், அதாவது டார்கெட்டு அல்லது உங்களுடைய ஆம்பிஷன், இதிலெல்லாம் ஒரு ஃபோக்கஸாக இருந்து கவனம் செலுத்தி நிலைத்து நின்று அதற்காக உங்களோட உழைப்பையும் திறமையும் செலுத்துங்க. நீங்கள் அப்புறம் என்னங்க, நிஜமாகவே பெரிய ஆளாக வருவீங்க. தனுசு ராசி அன்பர்களே, உறவினர்களால் பொருளாதார வாக்குறுதிகளை கொடுத்து பின் காரியம் முடிந்த பின் ஏமாற்றுவார்கள். அதனால் உறவினர்கள் வந்தால் டிஃபன் காஃபி ரேஞ்சில் நிப்பாட்டிக்கணும். பணம் சம்மந்தமாக ஏதாவது பேசுனாங்கன்னா கமிட் பண்ண வேண்டாம். திட்டங்கள், கற்பனை வலைகள், ஆசை வார்த்தைகள், அலங்கார வார்த்தைகளில்
கேட்டு உங்கள் முயற்சிகளில் விட்டு விடாதீங்க. அதை சரி பண்ணி நீங்கள் நினைத்த காரியத்தை, நினைத்த லட்சியங்களில் குறித்த நேரத்தில் செயல்படுத்தினீங்கன்னா வெற்றி உங்களுக்கு. மகரம், உங்கள் முயற்சிகள் ஒரே ட்ராக்கில் போகிறதுனால இன்றைய சூழலில் வெற்றி காண்கிறது ரொம்ப கஷ்டங்க. தைரியமாக மாற்றங்களை செய்யணும். சகோதரின் ஆலோசனை, அது பெரியவர்கள் ஆலோசனை, உங்கள் கூட பணியாற்ற ஊழியர்களுடைய கருத்துக்கள், இதிலெல்லாம் மனதில் ஏற்றிட்டு இன்றைய காலச்சூழலுக்கு ஏற்ப நீங்கள் செய்கிற வேலையை செய்யுங்க. வேறு புதுசாக ஒன்றும் செய்ய வேண்டாம். அதில் புதுமை எப்படி பொறுத்துறது? ஏன்னா இப்போ எல்லாம் மாறி போச்சு. மார்க்கெட்டிங்கே பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், காமர்ஸ், காமர்ஸ்னு எல்லாமே ஆன்லைன் மயமாக ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன அண்ணாச்சி கடையை நடத்தியிருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதனால் புதிய புதிய யுக்திகளை கூட இருப்பவர்கள் பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்டு பண்ணி பாருங்கள். உங்களுடைய தொழில் ஓகோன்னு ஆகிடும். பயணங்கள்லாம் பண்ணுங்கள், ஆதாயம் தரும். குடும்பத்தில் மூத்த பெண்ணின் அறிமுகமும் ஆதரவும் கிடைக்கும். குழந்தைகள் செயல்பாடு, அதுவும் கற்றல் திறன், கல்வித்திறன் அதிகரிக்கும். ஆதரவாக அனுசரித்து பேசினா அதுவே அவங்களுக்கு ஊக்கம் இருந்தால் மாறுங்க. கும்பராசி என்பர்களே, குடும்பத்தில் சாடமாடையாக பேசுகிறது, மறந்து போன பழைய விஷயங்களை பாலிஷ் போட்டு மீண்டும் பேசுகிறது, செய்த காரியங்களை திரும்ப திரும்ப சொல்லி காட்டுறது, இவையெல்லாம் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துங்க. குடும்பத்தில் பெண்கள், அதுவும் சகோதரிகள் தாமாகவே பொறுப்புகள் எடுத்துக்கொண்டு கோலாச்சுவாங்க. ஒன்றும் செய்ய முடியாது, அனுசரித்து தான் போகணும். தொழிலில் தேவையற்ற பயணங்கள் நேர விரயத்தையும் அலைச்சலையும் தருங்கிறனால அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. மீனராசி என்பர்களே, நீங்கள் நினைத்தபடி தான் காரியங்கள் நடத்துவேன்னு பிடிவாதம் படுத்திங்கன்னா இன்றைய பொழுது உங்களுக்கு கஷ்டங்க. அதை பிடிவாதத்தை விட்டுட்டு இன்றைக்கி என்ன நடக்கணுமோ அதை நினச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி ஆட்களுக்கு இன்றைக்கி நாள் இனிய நாளாக இருக்குங்க. தேவையற்ற பிறரின் வேலைகளை நீங்களே எடுத்து போட்டு எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னை விட வேறு யார் பொறுப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு உயர்த்தி காமிக்கிறதுக்காக எல்லா வேலையிலும் ஒரேடியாக எடுத்து போட்டுட்டு எல்லார்ட்டையும் நான் தான் பாசமாக இருக்கிறேன்னு காமிக்கிறேன், எல்லாருக்கும் நான் தான் செய்கிறேன்னு காமிக்கிறேன்னு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேலை புலவும் நேர விரையும் தாங்க வரும். கடைசியில் உங்கள் பேர் கெட்டு போகும். நீங்கள் நல்லது தான் செய்வீங்க, ஆனால் அது நல்லதுன்னு யாருக்கும் தெரியாது. நீங்கள் பந்தா காட்டுறீங்கிற மாதிரி உங்களுக்கு அவப்பேரையும் தோல்வியும் தரும். அது மட்டும் இல்லாமல் மோசமான விமர்சனத்துக்கெல்லாம் ஆளாவீங்க, தேவையாது. அதனால் உங்கள் வேலை எது உண்டோ அதை மட்டும் செய்யுங்க. அந்த வேலை செய்வதற்கான சூழல் தகுந்த மாதிரி உங்களை பக்குவப்படுத்திக்குவாங்க. அடக்கம் இன்றைக்கு உங்களுக்கு ஆறுதலை தரும். இந்த நாள் இனிதாய் அமையும், அதுபோல் எல்லா நாளும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வரி உரைப்போம். இந்த வீடியோ பார்த்தபின் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகளை மறக்காமல் நீங்கள் பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஃபாலோ பண்ணுங்கள். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். முருகாசரணம், கந்தாசரணம், லிங்கடம், ஸ்ரீ விசாக ஜோதிடம். நன்றி, வணக்கம்.